அனைவருக்கும் வணக்கம். சூழல் அறிவோம் நிகழ்விற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் காண இருக்கும் உரையாடல் தமிழ் ஓர் சூழலியல் மொழி. சங்க இலக்கியங்களில் தாவரவியற் சொற்கள் ஓர் அறிமுகம். நம்மில் பலருக்கு தமிழ் செம்மொழி என்பது பரவலாக தெரிந்தது. அது என்ன தமிழ் ஓர் சூழலியல் மொழி? வாருங்கள் இன்றைய நிகழ்வின் மூலம் அறிந்து கொள்வோம். தமிழ் மொழியானது நம்மை சுற்றி இருக்கும் சூழலங்கங்களை தெளிவாக முற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் கவனித்தது மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி என சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அதன் அடிப்படையில் வாருங்கள் இன்றைய நிகழ்வில் சூழலியல் கவிஞர் திரு கார்த்திகேயன் பார்கவதி சகோதரர் வாயிலாக சங்க இலக்கியங்களில் இருந்து சான்றுகளுடன் எவ்வாறு நாம் பயன்படுத்திய சமகால தாவரவியற் சொற்கள் சூழலங்கங்களை குறிக்கிறது என அறிந்து கொள்ளலாம். சூழலியல் கவிஞர் கார்த்திகேயன் பார்கவதை குறித்த சிறு அறிமுகம். இவர் பிறந்து வளர்ந்தது மதுரையில். கல்வி முதுகலை கணினி அறிவியல். சூழலியல் ஆர்வம் கொண்டவர். கடந்த 7 ஆண்டுகளாக நம் மண்ணின் மரம், செடி, கொடி வகைகள் குறித்து மிகுந்த விருப்பத்துடன் அறிந்து கொள்வதோடு அதனை பள்ளி, கல்லூரி மாணவர்களிடையே கொண்டு சேர்க்கும் செயலியை செய்து வருகிறார். அதிலும் குறிப்பாக சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டுள்ள மரங்கள் குறித்து விழிப்புணர்வு பரவலாக ஏற்படுத்தி வருகிறார். நம்மை சுற்றி என்னென்ன மரங்கள் உள்ளன? நாம் வாழும் ஊரில் என்னென்ன மரங்கள் உள்ளன? அவற்றில் அரிதான மரங்கள் எவை எவை? அந்த அரிதான மரங்களை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து தொடர்ந்து கருத்து பரவலாக்கம் செய்து வருகிறார். வெகுஜன மக்களிடையே இவர் மரங்கள் குறித்த ஒரு பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாம் மரங்களோடு ஒன்றிணைந்து வாழ்வதற்கான ஒரு வாழ்வியலை உருவாக்கி வருகிறார். இவர் ஏற்கனவே சூழல் அறிவும் வரிசையில் சங்க இலக்கியங்களில் தாவரங்கள் என்ற ஒரு அற்புதமான உரையை கொடுத்துள்ளார். வாய்ப்புள்ளவர்கள் நிச்சயம் அந்த உரையை கேட்கவும். இன்றைய நிகழ்விற்கு செல்லும் முன் நம்முடன் உரையாட இருக்கும் சமகாலத்தின் நவீன சூழலியல் கவிஞரான கார்த்திகேயன் பார்கவதி சகோதரர் அவர்கள் வைகை நதியின் நிலையைக் கண்டு தற்போது எழுதிய ஓர் கவிதையை அவர் வாயிலாக அவர் குரலின் மூலம் கேட்டுவிட்டு நிகழ்விற்குள் செல்லலாம். அந்த கவிதை உங்களுக்காக இதோ. வைகை ஆக்கிரமிப்பு குறித்த கவிதை. தலைப்பு: வைகை கால்வாய். ஒடுக்கப்பட்டதும் தடுக்கப்பட்டதும் மறுக்கப்பட்டதும் மறைக்கப்பட்டதும் மறைவிற்கான அறிகுறி. ஆறு மறைவிற்கான அறிகுறி. பூம்புணல் ஆற்றில் பூமறைந்து புனல் மறைந்து ஆறு மட்டும் ஊசலாடுகிறது. மக்களோடு மக்களாய் மன்னன் புனலாடிய வையை நீர்நிலை நீர் மறைந்து நிலையான நிலம் மட்டும் எஞ்சியிருக்கும் நிலை. எட்டி பார்க்கும் தொலைவினில் இருந்தும் தொட்டு உறவாட இயலா நிலை. தமிழ் வளர்த்த பண்பாடு வளர்த்த மதுரை நகர் வளர்த்த வையையே முன்பாடு எவர் அறிவர்? திருமருதத்துறையே நீ சிறைப்பட்டிருப்பதும் முறையோ? கவிதையை நம் நிகழ்வில் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சகோ. சமகாலத்தின் வைகை நதியின் அவலமான நிலையை உருக்கமாக காண்பிக்கும் அருமையான கவிதை இது. வாருங்கள், தமிழ் மொழிக்கும் நம் சூழலுக்கும் இந்த நிகழ்வு ஒரு மிக முக்கியமான ஆய்வு தொகுப்பாக இருக்கும். இன்று நம்மை சுற்றி இருக்கும் தாவரங்கள் குறித்து நாம் அறியாத பழைய விடயங்களை தமிழ் மொழியின் வாயிலாக அறிந்து கொள்வோம். தமிழ் ஒரு சூழலியல் மொழி. சங்க இலக்கியங்களில் தாவரவியல் சொற்கள் ஓர் அறிமுகம். நம் தமிழர்கள் சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் தனது சுற்றியிருந்த தாவரங்களை, விலங்குகளை எல்லாவற்றையும் ஐம்புலன்களால் உற்று நோக்கினர். கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்வு என ஐம்புலன்களாலும் உற்று நோக்கினர். அப்படின்னு அடிப்படை வாழ்வதற்கான அடிப்படை தேவை இருந்தது. மனிதர்களுக்கான அடிப்படை தேவை எது? உணவு, உடை, உறைவிடம். உணவு என்பதை முதலில் பார்ப்போம். உணவு என்னும் பொழுது தன்னை உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் தாவரங்கள் தான் அடிப்படையானது. தாவரங்கள் இல்லாமல் எந்த ஒரு உயிரினமுமே இல்ல. தாவரங்களை சார்ந்துதான் இந்த உலகமே இயங்குகின்றது. உலக உயிரினங்கள் இயங்குகின்றன. அதில் மனிதனும் ஒரு விதிவிலக்கு அல்ல. உணவு, தன்னை சுற்றி உள்ள உணவை என்னென்னலாம் தாவரங்களை நம்மால உண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு நாள்ல கண்டுபிடிக்கல. பல நூற்றாண்டுகள் தேடல் இருந்திருக்கும். இந்த உணவு எடுத்துக்கிட்டா, இந்த தாவரத்தை எடுத்துக்கிட்டா நமக்கு ஒத்துக்கிறோம், இதை எடுத்துக்கிட்டா ஒத்துக்கிறாது, இந்த தாவரங்கள்ல இந்த காலத்துலதான் பூக்கும், இந்த காலத்துலதான் காய்க்கும் அப்படிங்கிற புரிதல் நம்ம சங்ககால முன்னோர்களுக்கு இருந்திருக்கு. ஆனா இது ஒரு நாள்ல வந்திருக்காது. தொடர்ச்சியாக மரபு வழியாக ஒவ்வொருத்தருக்கும் இந்த எது உணவு, எந்த தாவரம் உண்ணக்கூடியது, எந்த தாவரம் உண்ண தகுந்தது அல்ல, எது நஞ்சு, எது எக்காலம் பூக்கும், எக்காலத்தில் காய்க்கும் என்பன போன்ற மரபு எல்லாம் தொடர்ச்சியாக
வழி வழியாக நம் முன்னோர்கள் வாயிலாக இன்றளவும் வந்து நமக்கு கடத்தப்படுகின்றன. அந்த கடத்தப்பட்ட மரபு அறிவினை நாமும் அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்பட வேண்டியது மிக மிக அவசியம். அதனால உணவு அப்படிங்கிறத கவனிச்சிங்கன்னா ஒரு நாள்ல கண்டுபிடிக்கல. நம் முன்னோர்களுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். என்னென்ன தாவரங்கள்லாம் உண்ணலாம் அப்படிங்கிறத. சரி, அடுத்து சங்க இலக்கியங்கள்ல வந்து ஒரு 210 தாவரங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 தாவரங்களாவது உணவாக உட்கொண்டதற்கான குறிப்புகள் சங்க இலக்கியங்கள்ல இருக்கின்றன. அடுத்து உடை வந்து மனிதன் முதலில் ஆதி மனிதனா இருந்தபோது உடை இல்லாம தான் இருந்தான். அதுக்கப்புறம் வந்து இலைகளை அணிய ஆரம்பிச்சான். அப்புறம் இலைதாழைகளை அணிய ஆரம்பிச்சான். அப்புறம் மரப்பட்டைகளை அணிய ஆரம்பிச்சான். அதற்கப்புறம் தான் வந்து பருத்தி ஆடை அந்த மாதிரியான நூல் ஆடைகளுக்கு வந்து வர ஆரம்பிச்சான். முதலில் வந்து உடையத்தான் வந்து அணிஞ்சிருக்கான். சங்க இலக்கியங்கள்ல வந்து நொச்சியை வந்து தழையாடையா பயன்படுத்தியதற்கான சான்றுகள் வந்து இருக்கின்றன. அடுத்து பாத்தீங்கன்னா உறைவிடம். மனிதன் வாழ்வதற்கு இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உறைவிடத்துக்கு வந்து தன்னால முடிந்த அளவில் தன்னை சுற்றியுள்ள தாவரங்களை வைத்தே வந்து உறைவிடம் வந்து அமைச்சிருக்காங்க. புல் வகையை வச்சு இது பண்ணியிருக்காங்க. கூரை மாதிரி மேய்ஞ்சிருக்காங்க. அதற்கான குறிப்புகள்லாம் வந்து சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. அரண்மனை மாதிரியான இதுல வந்து கதவுகளுக்கு கூட இருக்கின்றன என்பது வந்து நெடுநல்வாடை போன்ற இலக்கியங்கள்லாம் வந்து முல்லைப்பாட்டு நெடுநல்வாடை போன்ற இலக்கியங்கள்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து மருந்து. மனிதனுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ மருந்தும் அவ்வளவு முக்கியம். உடல்நிலை குறைவு ஆனால் மருந்து என்பது மிக மிக அவசியமாகிறது. தொல்காப்பியத்துல பார்த்தீங்கன்னா வேம்பும் கடுக்காயும் வந்து மருந்தாக இருக்கு. சங்கையில் வேம்ப வந்து வைத்ததற்கான குறிப்புகள் நூற்றில் 2 பாடல்களில் இருக்கின்றன. வேம்பு என்பது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மருந்தாக பயன்பட்டு இருக்கிறது என்பதை வந்து சங்க இலக்கியங்கள் மூலமாக அறிய முடிகிறது. அடுத்து அழகு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தன மரம், அகில், தாரம், தகரம் போன்ற மரங்கள் எல்லாம் வைத்து அழகுக்காக வந்து நம் முன்னோர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து வந்து தாம் வாழ்ந்த ஊர் பெயர்களையும் வந்து சங்க இலக்கியங்கள்ல வந்து தாவரங்களாலேயே பெரும்பாலும் குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கு உதாரணம், மிகப்பெரிய உதாரணம் வந்து மதுரைக்கு வந்து திருமருதத்துறை, கடம்பவனம் என்று 2 பெயர்கள் வந்து சங்க காலத்திலிருந்து இருக்கின்றன. மருத மரங்கள் நிறைந்திருந்ததுனால வைகை கரையில் மருத மரங்கள் ஓங்கி வளர்ந்திருந்ததுனால அதனால் திருமருதத்துறை அப்படிங்கிற பெயர் வைத்திருக்காங்க. அதே மாதிரி கடம்ப மரங்கள் நிறைந்திருந்ததுனால கடம்பவனம் என்ற பெயர் வந்து சங்க காலங்கள்ல மதுரைக்கு இருந்திருக்கு. இப்பவும் வந்து கிராமங்கள்ல எல்லாம் வந்து மதுரைக்கு போறேன்னு சொல்ல மாட்டாங்க, மருதைக்கு போறேன் அப்படின்னு சொல்ற வழக்கம் வந்து இன்னும் இருக்கு. அது வந்து மருத மரங்களால் தான் வந்து அந்த பெயர் காரணம் வந்திருக்கு. அடுத்து காஞ்சிங்கிற ஊரும் வந்து காஞ்சிங்கிற ஆற்றுப்பூவரசுன்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தின் பெயரால தான் வந்து காஞ்சி வந்து அழைக்கப்படுது. ஆற்றுப்பூவரசோட இலக்கிய பெயர் வந்து காஞ்சி. ஆனா அதுக்கப்புறமும் வந்து அதுக்கு அடுத்து வந்த இலக்கியங்கள்ல வந்து வஞ்சி கொடியும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆக வஞ்சி என்பது மரத்தையும் குறிக்கும், கொடியையும் குறிக்கும். ஆனா பெரும்பாலும் சங்க இலக்கியங்கள் இது வந்து வஞ்சிங்கிற மரத்தை தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஆக வஞ்சிங்கிறது வந்து பெரும்பாலும் மரத்தின் பெயரை தான் வந்து ஊர் பெயரா வந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து ஆற்காடு. ஆறு மரங்கள் நிறைந்திருந்ததுனால அதற்கு வந்து ஆற்காடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க. ஆர் என்பது ஆத்தி மரத்தின் இலக்கிய பெயர். ஆத்தி மரம் வந்து சோழர்களின் அடையாளப்பூ. அந்த சோழர்களின் அடையாளப்பூ வந்து ஆறு வந்து நிறைந்ததுனாலதான் ஆற்காடு. இன்னமும் வந்து இந்த ஊர் பெயர் வந்து இருக்கு, ஆற்காடுன்ற ஊர். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆலங்கானம். ஆலமரங்கள் நிறைந்திருந்ததுனால ஆலங்கானம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெயர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழர்களோட தாவரவியல் அறிவு எப்படி அப்படிங்கிறத நம் முன்னோர்கள் வந்து தாவரத்தை எவ்வளவு உன்னிப்பாக கவனித்திருக்காங்க, அதை எவ்வளவு நுட்பமாக கவனித்து எழுதியும் வைத்திருக்கிறார்கள் என்பது வந்து சில பாடல்கள் மூலமாக வந்து அவர்களோட அறிவை வந்து நம்ம
அறிவு வந்து நமக்கு வியப்புக்குள்ளாக்கிறது. அதை சில சான்றுகளை இங்கே முன்வைக்கிறேன். தொல்காப்பியத்துல வந்து நிலைத்திணை இயங்கு திணை அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. நிலைத்திணை அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, தாவரங்கள்லாம் இயல்பாக வந்து நகரவே நகராது, இடம் பெயராது, அதனாலதான் வந்து நிலையாக நிற்கக்கூடியவை. அதனால அதற்கு வந்து நிலைத்திணை அப்படிங்கிற பெயர் வந்து வச்சிருக்காரு. அதற்கப்புறம் இயங்கு திணை, தாவரங்கள் தவிர்த்து மனிதர்கள், விலங்குகள், ஊர்வன, பரப்பன எல்லாமே வந்து ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம் பெயரக்கூடியவை. அதனால வந்து இயங்கு திணை அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்காரு. நீங்க இப்ப இதை வந்து தற்காலத்தோட ஒப்பிட்டீங்கன்னா தாவரவியல், விலங்கியல் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த காலத்திலேயே வந்து தொல்காப்பியர் வந்து நிலைத்திணை இயங்கு திணை அப்படின்னு சொல்லி தனித்தனியா வந்து அப்பவே வந்து இருவேறு பாடங்களாக அப்படின்னே சொல்லலாம், இருவேறு பாடங்களாகவே வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். இது வந்து ஒரு அறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு 6 அடிகள் வரும். அதில் முதல் அடி மட்டும் இங்கே குறிப்பிட்டிருக்கேன். அதாவது தாவரங்கள் வந்து ஓர் அறிவு உடையவை அப்படிங்கிறது தான் வந்து இந்த பாடல் வந்து குறிப்பிடுது. புல்லும் மர அறிவினவே அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்காரு. புல் அப்படின்னா வந்து அதுக்கு அடுத்த பாடலையும் கொஞ்சம் ஒப்பிட்டு இதை விளக்குறேன். புறக்கால் எனவே புல் என மொழிப, அகக்கால் எனவே மரம் என மொழிப அப்படின்னு சொல்லி இருக்காங்க. புறக்கால்னா வந்து அதாவது கால் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து அடிமரம் என்ற பொருள் வருது. அதாவது உள்ளுக்குள்ள வந்து வைரம் பாஞ்சு இருந்தா அது வந்து மரம், அகக்கால் எனவே மரம் என பொழிவ. அது அப்படி இல்லாம உள்ளுக்குள்ள வந்து அவ்வளவுதாக இல்லாம புறத்தில் வந்து கொஞ்சம் வலிமையா இருந்ததுன்னா அது வந்து புல் என்று வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்று வழங்கப்படுகிறது என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். இதை இன்னும் கவனிச்சிங்கன்னா இப்போ வந்து தற்காலத்துல வந்து தாவரவியல்ல வந்து ஒரு வித்தலை தாவரம், இருவித்தலை தாவரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா புல் என்பது வந்து ஒரு வித்தலை தாவரம், மரம் அல்லது மரம் என்பது வந்து இருவித்தலை தாவரங்கள். இங்க மரம்னு குறிப்பிட்டிருக்கிறது வந்து புல் தவிர்த்து ஏனைய தாவரங்களை வந்து தான் வந்து அவர் ஒரு பொது சொல்லையே வந்து மரம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. அதாவது மரம், செடி, கொடி இந்த 3ஐயும் வந்து தொல்காப்பியர் வந்து குறிப்பிட்டிருக்காரு ஒரே சொல்குள்ள. ஆக சங்க காலத்திலேயே வந்து ஒரு வித்தலை தாவரம், இருவித்தலை தாவரம் என்று பிரித்து அறியக்கூடிய அளவிற்கு நம் முன்னோர்கள் வந்து தாவரவியல் அறிவு பெற்றிருந்தார்கள் அப்படின்றே சொல்லலாம். அடுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புல்லின் உறுப்புகள், ஒரு வித்தலை தாவரமான புல்லோட உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. இது வந்து தொல்காப்பியம் மரபியல்ல வருது. தோடே மடலே ஓலே என்றா, ஏடே இதழே பாலை என்றா, ஈர்க்கை குலையென நேர்ந்தன பிறவும் புல்லோடு வருமென சொல்லினர் புலவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க ரொம்ப முன்னிப்பா ஒண்ணு கடைசியா சொல்லப்பட்டு இருக்கிற வரியை கவனிக்கணும். புல்லோடு வருமென சொல்லினர் புலவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நான் சொல்லல, எனக்கு முன்னாடியே இருந்தவங்க எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. அப்படின்னா என்ன பொருள்னா, இது வந்து வழி வழியாக வந்து இந்த மரபு வந்து கடத்தப்படுது, ஒவ்வொருத்தரா சொன்னதைத்தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவருக்கு முன்னாடியே வந்து தொல்காப்பியமே நமக்கு ரொம்ப பழமையான ஒரு நூல். அந்த தொல்காப்பியத்திற்கு முன்னதாகவே வந்து இந்த அறிவு வந்து நம் தமிழர்களுக்கு இருந்திருக்கிறது அப்படின்ற இந்த சொல் மூலமா வந்து, இந்த அடி மூலமா வந்து நமக்கு உணர முடிகிறது, நாம் வந்து உணர முடிகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து மரவகை உறுப்புகள். இது வந்து மரம்னா வந்து இங்க செடி கொடி எல்லாத்தையும் வந்து சேர்த்து சொல்றாரு. இலையே முறியே தளிரே தோடே சினையே குலையே பூவே அரும்பே நனையே உள்ளுறுத்த அணையவை எல்லாம் மரனோடு வரும் கிளவி என்ப. கிளவி அப்படின்னா சொல்னு அர்த்தம். இது வந்து மரவகை உறுப்புகள். இலை முறி தளிர் தோடு, சினைனா வந்து கிளைன்னு அர்த்தம், குலை, பூவே அரும்பே நனை, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து மரங்களோட உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து வந்து
புல் வகைக்கும் மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகைக்கும் பொதுவான உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. அது என்னன்னா, காயே, பழமே, தோலே, செதிலே, வீழோடு என்றாங்கு அவையும் மன்ன அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுக்கும் பொதுவான உறுப்புகள் பத்தி குறிப்பிட்டிருக்காரு. இதுல வீழ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விழுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து தொல்காப்பியரோட சொல் மரபு. இது எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு ஒரு அடி. தொல்காப்பிய மரபு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன சொன்னா, எந்த ஒரு சொல்லுமே வந்து ஒரு பொருள் இல்லாம வழங்கப்படல அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த தொல்காப்பியம் சொல் அதிகாரம் அடி வந்து குறிப்பிடுது. அந்த சொல்ல வந்து 4 பிரிவு இருக்கு. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான சொற்கள் இருக்கின்றன. அடுத்து நம்ம இப்போ வந்து இந்த காலத்துல வந்து மரம், செடி, கொடி அப்படின்னு புல் இந்த மாதிரி தனியா இல்லாம தனித்தனியா சொல்லாம அதை ஒரே சொல்ல சொல்லணும்னா வந்து தாவரம் அப்படின்னு தான் வந்து நம்ம குறிப்பிடுறோம். அதை தான் வந்து தொல்காப்பியர் வந்து நிலைத்திணை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நிலைத்திணை என்பதுதான் வந்து தாவரம் என்னும் சொல்லை விட நிலைத்திணை என்னும் சொல் தான் வந்து மிகச் சரியான ஒரு சொல்லாக இருக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல இந்த கீழே இங்க குறிப்பிட்டிருக்கிற சொற்கள் எல்லாமே வந்து தாவரங்களை குறிப்பிடக்கூடிய சொற்கள். அதுல தாவரம் என்னும் சொல் வந்து வடமொழி சொல் என்று கூட வந்து சொல்லுவாங்க. ஆனா வந்து நம்ம சங்க இலக்கியங்கள்ல வந்து இதற்கான ஒரு வேர்ச்சொல் இருக்கின்றன. வேர்ச்சொல் வந்து தாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியங்களை குறிப்பிட்டிருக்காங்க. தாம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் கொடுத்திருக்காங்கன்னா வந்து பரவலாக அப்படிங்கிற பொருளில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது தாவரங்கள் தான் வந்து இந்த உலகம் முழுவதுமே வந்து பரவலாக காணப்படக்கூடியது. அதனால வந்து தாவரம் என்ற சொல் வந்து இந்த தாம்ல இருந்து வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த தாய் சொல் வந்து பயன்படுத்தின எல்லா இடங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மரம், செடி, கொடிய உள்ள இடங்களில் மட்டும்தான் இந்த சொற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு இடத்துல வந்து புன்னை தாம்னு பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொரு இடத்துல பைம்பயிர் தாம்னு பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொரு இடத்துல வேங்கை குறிப்பிட்ட இடத்துல தாம்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆக தாவரவியல், அதாவது தாவரவியல் உள்ள இடங்களில் மட்டும்தான் வந்து இந்த சொல்ல வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்த சொல் வந்து மரம் அல்லது மரண். மரம் அல்லது மரண் என்ற சொல்லை வந்து தொல்காப்பியர் வந்து எப்படி பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா, ஒரு பொது சொல்லாக பெரும்பாலான இடங்களில் பயன்படுத்தியிருக்காரு. அதாவது புல்லை தவிர்த்து மரம், செடி, கொடிங்கிற மூன்றையும் வந்து ஒரே பொது சொல்லாக மரம்னு குறிப்பிட்டிருக்காரு. சில இடங்களில் வந்து மரத்தை குறிப்பிடணும்னா மரம்னே வந்து குறிப்பிட்டிருக்காரு. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா ஆமரம், விசை மரம், சேமரம், இந்த மாதிரி வந்து மரம் எங்கெல்லாம் வருதோ அதை வந்து மரம்னே வந்து தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஆக மரம் என்ற சொல் வந்து மரத்தை மட்டும் தற்காலத்தில் மரம்னு சொல்ற அந்த மரத்தை மட்டும் இல்லாமல் செடி, கொடி அதையும் சேர்த்தே வந்து மரம் அல்லது மரன்ற சொற்களுக்குள்ள பொது சொல்குள்ள அடக்கியிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா பயிர்ன்ற சொல்லும் வந்து தாவரத்தை குறிப்பதற்கான சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து வந்து புதல் இப்ப வந்து நம்ம புதர் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் வந்து அப்ப வந்து புதல் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்திருக்காங்க. அதுதான் மருவி இப்ப புதர்னு அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தரு அப்படின்னா மரம்னு அர்த்தம். இது வந்து பரிபாடல்ல மட்டும் ஒரே ஒரு இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. கடைசியா வந்து செடின்ற சொல் வந்து சங்க இலக்கியத்துல வந்து பயன்படுத்தப்படவே இல்லை. தொல்காப்பியத்திலும் பயன்படுத்தப்படவில்லை. தேவாரம், பக்தி இலக்கியமான தேவாரத்தில் தான் முதலாக வந்து செடி என்னும் சொல் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஆக செடி என்னும் சொல் வழக்கம் வந்து சற்று பிற்காலத்தில் தான் வந்து வழக்கத்திற்கு வந்திருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து வந்து நம் அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தும் நிலைத்திணை சொற்கள். இலை, ஓலை, கீரை, கிளை, தண்டு, வேர், காம்பு, அப்புறம் பூ, மொட்டு, மலர், இதழ்,
தாது, காய், கனி, பழம், குலை. விதை பக்கம் பார்த்தீங்கன்னா விதை, நெற்று, நாற்று, கிழங்கு, அரும்பு, கொழுந்து, தளிர், குருத்து, ஈர்க்கு. இந்த சொல்ல நாம் இன்னும் வந்து வழக்கத்தில் இருக்கு. இந்த சொற்கள் எல்லாமே வந்து சங்க இலக்கியங்கள்லே வந்து, அதாவது ஒரு குறைந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே வந்து இந்த சொற்கள் எல்லாம் வந்து நாம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இன்றளவிலும் பயன்பாட்டில் உள்ள நிலைத்திணை பைந்தமிழ் பெயர் சொற்கள், அதாவது ஏதாவது ஒரு தாவரத்தை குறிப்பிட்டு பெயர் சொல்லாக வழங்கப்படும் பைந்தமிழ் பெயர் சொல்லை வந்து இங்க குறிப்பிட்டிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா மா, பலா, வேம்பு, வேங்கை, வாகை, புன்னை இவையெல்லாம் பெருமரங்கள். அடுத்து நொச்சி, ஆவாரை, குமிழ் விழா சிறுமரங்கள். குறிஞ்சி, தும்பை, எருக்கு இவையெல்லாம் செடி. முல்லை, அவரை, பாகல், பீர்க்கை இவையெல்லாம் கொடி வகைகள். அடுத்து தாமரை, ஆம்பல், அல்லி இவை வந்து நீர் தாவரங்கள். அடுத்து அருகு, திணை, வரகு, நெல், கரும்பு இவையெல்லாம் புல் வகைகள். அடுத்து மஞ்சள், இஞ்சி, கிழங்கு இவையெல்லாம் மண்ணிற்கு அடியில் வழங்கக்கூடிய கிழங்கு போன்ற தாவரங்கள், கிழங்கு உடைய தாவரங்கள். இவையெல்லாம் வந்து இந்த பெயர்கள்லாம் வந்து நம்ம 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதே பெயர்ல தான் இன்றும் வந்து நம்ம வழக்கத்துல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இனி வந்து ஒவ்வொரு சொல்லாக வந்து நம்ம அறிமுகம் பண்ணலாம். தொல்காப்பியத்துல வந்து ஒரு ஒரு மொழி எவ்வாறு உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சில அடிகள் இருக்கு. அதுல வந்து தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, முதலில் வந்து ஒரு மொழி உருவாகும் போது ஓசையோடு தான் தொடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆ, இ, உ, ஏ இந்த மாதிரியான ஓசைகள்ல இருந்து தான் வந்து தொடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. அது அதுதான் ஒரு மொழியோட உருவாவதற்கான அடிப்படையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்ல வந்து 247 எழுத்துக்கள் இருக்கின்றன. இந்த 247 எழுத்துக்கள்ல 96 எழுத்துக்கள்ல தான் வந்து மொழி வந்து, அதாவது ஒரு சொல் வந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்காரு. அந்த 96 எழுத்துக்கள்ல 42 குறைந்தது 42 எழுத்துக்கள் வந்து ஒரு எழுத்து உள்ளதே வந்து பொருள் தரக்கூடியது. ஒரே ஒரு எழுத்து தனித்து நின்றாலும் அது வந்து பொருள் தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 42 எழுத்துக்கள் இருக்கின்றன. அதை வந்து ஓர் எழுத்து ஓர் மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு எழுத்து மட்டும் தனித்து நின்று பொருள் தருவது வந்து ஓர் எழுத்து ஓர் மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் வந்து நாம அதன் அடிப்படையில் வந்து ஆ அப்படிங்கிற சொல் வந்து நான் வந்து இங்க முதலாவதாக இங்கே அறிமுகம் செய்கிறேன். ஆ அல்லது யா. ஆ, யா அப்படிங்கிறது வந்து ஆ என்னும் சொல் வந்து பசுவையும் குறிக்கும், அதே சமயத்தில் ஆச்சாமரத்தையும் குறிக்கும். ஆச்சாமரம் அப்படிங்கிறது வந்து இப்போ தற்கால பெயர் வந்து ஆச்சாமரம், இலக்கிய பெயர் வந்து யா அல்லது ஆ. இது வந்து இதோடைய தாவரவியல் பெயர் வந்து ஹார்ட்விக்கியா பைனட்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தாவரவியல் பெயர் கொண்ட மரம் தான் வந்து இந்த ஆ அல்லது யா மரம். அடுத்து இதோட இலக்கிய பயன்பாடு பார்ப்போம். நிறைய பாடல்கள்ல வந்து யா, சங்க இலக்கியங்கள்ல நிறைய பாடல்கள்ல யா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதுல 2 பாடல்கள் மட்டும் நான் இங்க குறிப்பிட்டிருக்கேன். அதுல முதலாவதாக வருவது வந்து குறுந்தொகை 37ஆம் பாடல். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடி பசி களைய பெருங்கை வேளம் யாம் பொழிக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. பிடி அப்படின்னா வந்து பெண் யானை. பெண் யானையோட பசியை போக்குவதற்காக பெருங்கை வேழம், அதாவது தும்பிக்கையுடைய ஆண் யானை என்ன பண்ணும் அப்படின்னா, யாமரத்தோட யாமரத்தை அப்படியே நல்ல கிளைய முறிச்சு வளைச்சு கொடுத்து பெண் யானைக்கு உணவு அருந்த கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறுந்தொகை 37ஆம் பாடல் வந்து குறிப்பிடுது. இதே போல இன்னும் 2 பாடல்கள்லையும் வந்து இதற்கான குறிப்புகள் இருக்கு. அதாவது யா மரத்தோட இலைகள் வந்து இலையும் கிளைகளும் வந்து யானை உண்ணும் அப்படின்னுட்டு சங்க இலக்கியங்களோ 2-3 பாடல்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து அகநானூறு 257ஆம் பாடல். இந்த பாடல்ல வந்து தாமோதரனார் வந்து என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, கவை முறி யா அத்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. இதற்கு முன்னாடி உள்ள புகைப்படம் போங்க ஒரு நிமிஷம்.
யாமரத்தோட இலை அப்படி பாத்தீங்கன்னா இரண்டாக பிளந்து இருக்கும். அதைத்தான் வந்து கவை முறி யா அத்து அப்படின்னு சொல்றாங்க. கவை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இரண்டாக பிளந்து இருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம தற்காலத்திலயும் வந்து கவட்டை அப்படின்னு சொல்லுவோம். உண்டிகோலை வந்து கவட்டைன்னு சொல்லுவோம். கவட்டை வந்து இரண்டாக பிளந்து இருக்கும். அதனாலதான் வந்து கவட்டைன்னு சொல்லியிருக்கோம். அதோட வேர்ச்சொல் வந்து கவை, அதாவது இரண்டாக பிளந்திருத்தல் அர்த்தம். யாமரத்தோட இலை வந்து இரண்டாக பிளந்திருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த அகநானூற்று பாடல் வந்து குறிப்பிடுது. அடுத்து நம்ம பார்க்க போற மரம் வந்து ஆர் என்கிற ஆத்திமரம். ஆத்திமரம் என்பது தற்கால பெயர். ஆர் என்பது சங்ககால பெயர். இப்பவும் வந்து ஆற்காடுன்ற பெயர் இருக்கு. அது வந்து இந்த மரத்தோட பெயர்னாலதான் வந்தது. எப்படி யாமரம் வந்து கவை இலை உடையது அப்படி கவை முறி அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி ஆத்திமரமும் வந்து இலை வந்து இரண்டாக பிளந்திருக்கும். இத முதலாக பார்ப்பவர்களுக்கு ஆத்திமரத்துக்கும் ஆச்சமரத்துக்கும் நிறைய எது ஆச்சமரம் எது ஆத்திமரம் அப்படின்னு சொல்லி கண்டறிய வந்து கொஞ்சம் சிரமம் தான். எடுத்த உடனே நல்லா கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சோம்னா வந்து கண்டுபிடிச்சிட முடியும். யாமரத்துக்கு வந்து இலை வந்து பெரும்பாலும் பிளந்திருக்கும், நுனியில மட்டும்தான் ஒட்டி இருக்கும். ஆத்தி மரத்துல வந்து அடியில மட்டும்தான் வந்து பிளந்திருக்கும், பெரும்பாலும் வந்து ஒட்டி இருக்கும். இதுதான் வந்து இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம், இலை அமைப்பின்படி உள்ள வித்தியாசம். காய் வந்து கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். அதை வச்சும் கண்டுபிடிக்கிறதுனா கண்டுபிடிச்சிடலாம். இத ஆர்மரத்தோட இலக்கிய பயன்பாடு பார்ப்போம். எப்படி யாழ வந்து கவைன்னு குறிப்பிட்டாங்களோ இங்க கவனிச்சிங்கன்னா கவை இலை ஆறு அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மருதன் இளநாகனார் வந்து அகநானூறு 104ஆம் பாடல்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது வந்து நான் முன்பே சொன்னேன், சோழர்களோட அடையாளப்பூ அப்படின்னு சொல்லிட்டேன். சோழர்கள் வந்து இதை வந்து கன்னியாக அணிவார்கள். கன்னி அப்படின்னா என்ன அர்த்தம்னா தலையில் சூடுகின்ற ஒரு மாலை தான் வந்து கன்னி. இது வந்து சோழர்களோட அடையாளப்பூ. இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப 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 விருப்பமான ஒரு பாடல். இந்த பாடலோட பின்புலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 சோழ மன்னர்கள் வந்து தங்களுக்குள்ள வந்து சண்டை போர் செய்ய வந்து தயாரா இருப்பாங்க. அப்போ வந்து கோவூர் கிழார் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க சண்டை போட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு தான் வந்து பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணுவதற்காக வந்து இந்த பாடல் வந்து இந்த புறநானூற்று பாடல்ல வந்து எழுதியிருக்காரு. இந்த பாடல் வந்து படிக்கிறேன். நின்ன கண்ணியும் ஆர்மிடைந்தன்றே, நின்னோடு பொருவன் கண்ணியும் ஆர்மிடைந்தன்றே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நீ சூடியிருக்கிறதும் ஆத்தியோட கண்ணிதான், உன்னோட போர் புரியவனும் வந்து ஆத்தியோட கண்ணி தான் வந்து அணிஞ்சிருக்கான். நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா தோற்பது நும்குடியே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்கன்னா உங்களோட குடிதான் வந்து சோழர் குடிதான் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து இளஞ்சி. இளஞ்சி அப்படின்னா வந்து மகிழ மரம், தற்காலத்துல மகிழ மரம்னு குறிப்பிடுறோம். அந்த மரத்தோட இலக்கிய பெயர் தான் வந்து இளஞ்சி. அதற்கு வகுளம் அப்படிங்கிற வந்து இன்னொரு இலக்கிய பெயரும் இருக்கு. இந்த சொல்ல வந்து நான் இங்க குறிப்பிடுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. இந்த இளஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ மரத்தோட தாவரவியல் பெயர் பாத்தீங்கன்னா மிமோசோப்ஸ் இளஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெயர்லயே வந்து இளஞ்சின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களுடைய பெயரா வந்து வச்சிருக்காங்க. வந்து நாம வந்து காலத்துல அதுக்கு கூட வந்து தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப கூறிய ஒரு இதா இருக்குது. மலையாளத்திலையும் வந்து இளஞ்சிங்கிற சின்ன குளம் மாதிரி உள்ளத வந்து இளஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னமும் வந்து இந்த பெயர் புழக்கத்துல, இந்த சொல் வந்து புழக்கத்துல இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பொருள் வந்து மகிழ மரம் அப்படிங்கிறது இன்னொரு பொருள்.
இதுல என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீர்நிலைக்கு அருகில வந்து இந்த மகிழ மரம் வந்து ரொம்ப நல்லா வளரும் அப்படிங்கிறது தான் இது குறிப்பிடுது. 500 94ஆம் பாடலும் வந்து இதை வந்து உறுதிப்படுத்துது. நான் அதை வாசிக்கிறேன். நிலன் முதி இளஞ்சி பழனத் ததுவே அப்படின்னு சொல்றாங்க. பழனம் அப்படின்னா என்னன்னா வயல்னு அர்த்தம். அப்போ வயலுக்கு பக்கத்துல வந்து இளஞ்சி மரம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி, இது ஒரு மருத மரம் இது மருதத்திணைக்குரிய மரம் அப்படிங்கிறத இந்த பாடலும் இந்த பெயரும் வந்து நமக்கு உறுதிப்படுத்துது. அடுத்து அடுத்த சொல் வந்து இணர். இது மிக மிக முக்கியமான ஒரு ஒரு சொல். சங்க இலக்கியங்கள்ல பல்வேறு இடங்களில் வந்து இந்த சொல்லை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இணர்ன்ற சொல்லுக்கு பொருள் வந்து பூங்கொத்து, கொத்து கொத்தாய் பூப்பதற்கு தான் வந்து இணர் என்ற சொல்லை வந்து நம் சங்க இலக்கியங்களில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த புகைப்படத்தில் இருப்பது வந்து கருநிலத்தில் இருப்பது வந்து காயாம்பூ. இந்த பக்கம் வந்து உள்ள எரிநிறத்தில் இருப்பது வந்து அசோக மரத்துடைய பூ. இது இரண்டுமே வந்து இணர்பூக்களை உடையது. அதனால வந்து இந்த புகைப்படங்களை வந்து இங்க மேற்கோள் காட்டியிருக்கிறேன். அடுத்து இணர்ன்ற சொல்லை வந்து நிறைய இடங்களில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அது எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நாம கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம். பொன் இணர் வேங்கை. வேங்கை மரத்தோட பூக்கள் வந்து கொத்து கொத்தாக பூக்கக்கூடியவை. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா பொன்னை போன்று இருந்தது. பொன் அப்படின்னா வந்து இங்க மஞ்சள் நிறத்தை தான் வந்து பொன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆக வேங்கை வந்து மஞ்சள் நிறத்தில் கொத்து கொத்தாக பூக்களையுடைய ஒரு மரம் அப்படிங்கிறத இந்த இலக்கிய குறிப்பு மூலமா வந்து நாம அறிந்து கொள்ளலாம். அடுத்து வந்து வால் இணர் பாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வெப்பாலை மரத்தோட பூக்கள். இந்த புகைப்படத்தை கவனிச்சிங்கனாலே தெரியும், நிறைய கொத்து கொத்தா பூத்து இருக்கிறது. வால் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா வெண்மையான அப்படிங்கிற பொருள். இந்த பூ வந்து வெண்மை நிறம், பாலையோட பூக்கள் வந்து வெண்மை நிறத்துடையது, அதே போன்று இணர் பூக்களை உடையது அப்படிங்கிறத இந்த குறிப்பு மூலமா வந்து நாம அறிந்து கொள்ளலாம். அடுத்து இதற்கு முன்பாக குறிப்பிட்ட இரண்டுமே வந்து நிறத்தின் அடிப்படையில் குறிப்பிட்டவை. இது வந்து வடிவத்தில் அடிப்படையில் குறிப்பிடப்பட்டது. உருள் இணர் கடம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடம்பு வந்து கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது. அதோட வடிவம் வந்து அந்த பூங்கொத்தோட வடிவம் வந்து உருளையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரிபாடல்ல வந்து 2 இடங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. ஆக நம் முன்னோர்கள் வந்து பூவின் நிறம் மட்டுமல்ல, பூவின் வடிவத்தையும் பூங்கொத்தின் வடிவத்தையும் வந்து உன்னிப்பாக கவனிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கொன்றை கொடி இணர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம தற்காலத்தில் சரக்கொன்றைன்னு சொல்லக்கூடிய மரத்தோடைய பூக்கள். இவை வந்து கொத்து கொத்தாக பூக்கக்கூடியவை, பொன் நிறத்தில் பூக்கக்கூடியவை. இதையும் வந்து பொன்னிறத்தோட வந்து பொன்னோட ஒப்பிட்டு நிறைய பாடல்கள்ல வந்து ஒப்பிட்டு இருப்பாங்க. கொடியினர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. கொடி அப்படின்னா வந்து கொடி வகைன்னு எடுத்துக்கிற கூடாது. இந்த மரத்தோட பூ வந்து பாத்தீங்கன்னா கீழே நோக்கி தொங்கி ஒரு கொடி மாதிரி வந்து வரும், கொடியா இருக்கிற மாதிரி வரும். அதனாலதான் வந்து கொன்றை கொடி இணர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. நிறம் வடிவம் மட்டும் இல்லாம அதோடைய வளரியல்பையும் வந்து நம்ம சங்க இலக்கியங்கள்ல வந்து சங்க கால முன்னோர்கள் வந்து கவனிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நாம பார்க்க போற சொல் வந்து துணர். துணர் அப்படின்னா வந்து எப்படி இணர் வந்து கொத்து கொத்தா பூக்குறதோ அதே மாதிரி கொத்து கொத்தாக காய்ப்பதை வந்து துணர் அப்படின்ற சொல்லால வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதுல 2 புகைப்படங்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து மிளகு கொடி வந்து துணராக காய்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. நீங்க புகைப்படம் பார்த்தாலே தெரியும், நிறைய கொத்து கொத்தா வந்து மிளகு காய் வந்து காய்ச்சிருக்கு. அதே மாதிரி பலாவையும் வந்து துணர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதுல உள்ள நீங்க பழாப்பழத்தை வெளியில இருந்து பார்த்தா ஒரு பெரிய படம் தான், ஆனா வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு குறைந்தது 100 பழமாவது உள்ளுக்குள்ள இருக்கும், கொத்து கொத்தா இருக்கும். அதனாலதான் வந்து சங்க இலக்கியங்கள்ல பலாவை வந்து துணர் அப்படின்னு சொல்லிட்டு, துணர் காய் உடையது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து இது வந்து சரக்கொன்றையோட காய் அல்லது பழம் அப்படின்னு சொல்லலாம். சங்க இலக்கியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இத துணர்காய் அப்படின்னே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் மாதிரியே இருக்கும். இப்போ
நம்ம தற்காலத்துல பார்க்குற முருங்கைக்காய் மாதிரி இதோட காய் இருக்கும். சங்க காலத்துல வந்து இந்த காயை வந்து ஓட்டை போட்டு புல்லாங்குழலா வந்து புல்லாங்குழலா வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதை வந்து இந்த பாடலை வந்து குறிப்பிட்டிருக்கு. கொன்றை குடற்பழம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி புல்லாங்குழலா மட்டும் பயன்படுத்தல, இதை வந்து பறையடிப்பதற்காகவும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. முருங்கைக்காயை தான் வந்து நம்ம ஊர்ல வந்து ட்ரம் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரம் வாசிக்கிறதுக்காக பயன்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையா வந்து சரக்கொன்றையோட காயும் வந்து பறையடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனா இது வந்து ரொம்ப இன்னும் வலிமையாவே இருக்கும் முருங்கைக்காயோட ஒப்பிடும்போது. ஆக வந்து ட்ரம்ஸ்டிக்னு சொல்றது வந்து முருங்கைக்காயை விட இந்த சரக்கொன்றையோட காய்க்கு தான் வந்து அது சரியாக பொருந்தும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. துணர் அப்படிங்கிற சொல் வழியா வந்து சரக்கொன்றையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்கிறது நாம கவனிக்கணும். அடுத்து இது வந்து நம்முடைய மாம்பழம் தான். துணர் தே கொக்கின் தீம்பழம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. மாம்பழம் வந்து ரொம்ப இனிமையானது அப்படிங்கிறது யாருக்குமே வந்து எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதை வந்து உணவாக பயன்படுத்தியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். அதனாலதான் சுவைத்து பார்த்து தீம்பழம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கு முன்னாடி உள்ள சொல் கவனிச்சிங்கன்னா கொக்கின் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது மாம்பழம் தீம்பழம் சொல்லாம கொக்கின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்க இலக்கியத்துல வந்து கொக்குன்ற சொல்லையும் வந்து மாவை குறிப்பதற்காக பயன்படுத்தியிருக்காங்க. மாமரம் வந்து கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியது, அதனால துணர் தே கொக்கின் தீம்பழம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து நான் முன்பே சொன்ன மாதிரி கொக்கு என்ற சொல் வந்து சங்க இலக்கியங்கள்ல கொக்குன்ற பறவையும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சில இடங்களில் மாம்பழத்தை வந்து கொக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்த சொல் வந்து ததர். இந்த ததர்னு சொல்ல வந்து பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா வந்து ஒரு ஒரு எழுத்து இருக்குன்னா அதே எழுத்து அடுத்த இரண்டாவது எழுத்தாவும் வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு ரொம்ப அரிது தமிழ்ல. அத முதல் எழுத்தும் தாவாகவும் இரண்டாவது எழுத்தும் வந்து தாவாகவும் இருப்பது வந்து ரொம்ப 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 அரிது தமிழ் இலக்கியங்கள்ல. அப்படி பாத்தீங்கன்னா இந்த சொல் வந்து சொல்லே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னே வந்து சொல்லலாம். ததர் என்ற சொல்லே வந்து சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். இந்த ததர்ன்றது வந்து இரண்டு பொருளில் பயன்படுத்தியிருக்காங்க. ஒண்ணு கொத்து அப்படின்ற கொத்தாக அரும்புதல்னு வந்து ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொரு இடத்துல சுள்ளி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப சுள்ளி பறக்க போவோம் அப்படின்னு சொல்லி கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது விறகு பொறுக்க போறது தான் வந்து சுள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விறக வெட்டாம கீழே இருக்கிறத வந்து பறக்கிட்டு வர்றது தான் வந்து சுள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த இரண்டு பொருள்ல வந்து ததர் என்ற சொல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஒண்ணு வந்து மலைபடுகடாம்ல பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அகநானூறு 245 பாடல்ல வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து வந்து ததறல். ததர் என்பது வேர்ச்சொல், அதிலிருந்து வந்த வளர்ச்சி பெற்ற சொல் தான் வந்து ததறல். ததறல் என்பது என்ற சொல்லுக்கு வந்து மரப்பட்டை அப்படிங்கிற பொருள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து குறுந்தொகை 213 பாடல். இதுல வந்து கவைத்தலை முதுகலை அப்படின்னு போட்டிருக்காங்க. கவை அப்படின்னா முன்பே சொன்ன மாதிரி பிளந்திருத்தல், அது தலை வந்து பிளந்து இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதுகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கலை அப்படின்னா வந்து மானு தான் வந்து இங்க கலைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா பசிப்பிணி அப்படின்னு போட்டிருக்காங்க. பிணி அப்படிங்கிறது பெண்மான வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பிணி வந்து பசியோட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் பசிப்பிணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்மான் என்ன பண்ணுவான்னா பெண்மானோட பசியை போக்குவதற்காக தன்னோட காலால ஒரு மரத்தை வந்து அப்படி உதைச்சு அதுல இருந்து வர்ற கீழே விழுந்ததெல்லாம் வந்து மரப்பட்டையெல்லாம் வந்து பெண்மானுக்கு வந்து உணவா அளிக்கும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு முல்லை திணை பாடல். இது வந்து குறுந்தொகை 213 பாடல்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து கோழி. நான் சங்க இலக்கியங்களில் மரங்கள் நிகழ்வு பண்ணும் போதே சொல்லியிருக்கேன். கோழிங்கிற சொல் வந்து ரொம்ப ரொம்ப மிக
முக்கியமான ஒரு சொல். நம்முடைய முன்னோர்கள் வந்து ஆஹ் எவ்வளவு உன்னிப்பா கவனிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சொல் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சான்று. கோழி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, பூ வெளிப்படையாக புலப்படாமல் இருப்பதற்கு தான் வந்து கோழி அப்படின்னு சொல் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதுல வந்து ஆலமரத்தையும் பலாமரத்தையும் வந்து நம்ம சங்க இலக்கியங்கள்ல கோழி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அத கோழி என்ற சொல்லுக்குள்ள வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. நீங்க கவனிச்சீங்கனாலே தெரியும், ஆலமரம் வந்து பூ வந்து வெளியில தெரியாது. இதுதான் வந்து ஆலமரத்தோட பழம், ஆலம்பழம் இது. சங்க இலக்கியங்கள்ல வந்து இதை வந்து மண்பானையோட, புது மண்பானையோட ஒப்பிட்டிருப்பாங்க. அந்த மண்பானைக்குள்ள நிறைய பூக்கள் இருக்கும், நிறைய பெண் பூக்கள் இருக்கும், சில ஆண் பூக்கள் மட்டும் அதுல இருக்கும். அதனால பூக்கள் வந்து வெளியில தெரியாது. அதனால வந்து கோழி ஆலம் அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பலா பழத்திலையும் வந்து பூ வந்து வெளியில தெரியாது. அதனால வந்து கோழி பலவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பலவு என்பது வந்து பலாமரத்தோட இலக்கிய பெயர். அடுத்து, இது வந்து நமக்கு தெரிந்த சொல், ஆனா வந்து இன்னொரு பொருள் இருக்கின்றது. அதனால வந்து இந்த சொல்லை வந்து குறிப்பிட்டிருக்கேன். ஒண்ணு வந்து பாகல். பாகல் அப்படின்னா வந்து நம்ம இப்ப பயன்படுத்திய பாகல் கொடிக்கும் வந்து பாகல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பலாமரத்தையும் வந்து பாகல்ன்ற சொல்லால வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு இடத்துல வந்து சிலப்பதிகாரத்துல வந்து இளங்கோடிகள் வந்து கோழி பாகல் அப்படின்னே வந்து குறிப்பிட்டிருப்பாரு. சங்க இலக்கியத்திலையும் வந்து ஏதோ ஒரு பாடல்ல வந்து, என்ன பாடல் நினைவில் இல்லை, அந்த பாடல்லையும் வந்து கோழி பாகல் அப்படின்னே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஆக பாகல் என்னும் சொல்லுக்கு பாகல் கொடியும் குறிக்கும், பலா மரத்தையும் குறிக்கும் அப்படிங்கிறத நாம கவனிக்கணும். அடுத்து, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சொல். அரை அப்படின்னா வந்து அடிமரம் அப்படின்னு அர்த்தம். அதுல இத வந்து இந்த சொல்ல வந்து வெவ்வேறு விதமா பயன்படுத்தியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதுல முதலாவதாக கவனிக்க வேண்டியது அரயம். அரயம் என்பது வந்து ஒரு பெயர் சொல். இந்த பெயர் சொல் வந்து எந்த மரத்தை குறிக்கிறது அப்படின்னா, நம்ம இப்போ வந்து குறிக்குது. அரை அப்படின்னா அடிமரம்னு அர்த்தம். அப்படின்னா அழகிய என்ற பொருள் வரும். ஆக அழகிய அடிமரம் உடைய மரம் அப்படிங்கிற மாதிரியான பொருள்ல வந்து வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அரையம்ன்ற சொல்ல வந்து அரச மரத்தையும் குறிக்கும். அரையம்ங்கிற ஊர் பெயர்ல வந்து இரண்டு ஊர் இருந்திருக்கிறதா வந்து சங்க இலக்கியங்கள் குறிப்பிட்டிருக்கின்றன. ஆக நிறைய அரச மரங்கள் இருந்த ஊரை தான் வந்து அரையம்னு குறிப்பிட்டிருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் இந்த சொல்ல வந்து எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். பார்த்துட்டு இருக்காங்க. முள் அரை இலவம் பராரை வேம்பு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அரைன்னா வந்து அடிமரம், பராரை அப்படின்னா என்னன்னா பருத்த அடிமரம் உடையது அப்படின்னு அர்த்தம். வேப்ப மரம் நீங்க பார்த்திருப்பீங்க, ரொம்ப பழமையான மரங்கள்ல நல்ல பருத்து பெரிய மரமா இருக்கும். அடிமரம் வந்து ரொம்ப பெரியதா இருக்கும். இன்னும் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, தெய்வம் சேர்ந்த பராரை வேம்பு அப்படின்னே சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்திலேயே வந்து வேப்ப மரத்தை வந்து தெய்வமா வழிபட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து வந்து முள் அரை இலவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலவ மரம் அப்படிங்கிறது இப்போ தற்காலத்துல வர இலவ மரம் கிடையாது. சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்ட இலவ மரம் வந்து பாம்பெக்ஸ் சிபா அப்படின்னு சொல்லக்கூடிய மரம். இலக்கியங்கள்ல வந்து இதை வந்து முள்ளிலவு, செவ்விலவு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த மரத்தோட அடிப்பகுதியில வந்து நிறைய முள் இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து முள் அரை இலவம் அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த குறிப்பு ரொம்ப முக்கியமான குறிப்பு. என்ன காரணம் அப்படின்னா, தற்காலத்துல உள்ள இலவ மரத்துல வந்து பெரும்பாலும் முள் இருக்காது. பாம்பெக்ஸ் சிபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரத்துலதான் வந்து நிறைய முள் இருக்கும். இந்த குறிப்பே வந்து அதோட வந்து வேறுபடுத்தி காட்டுது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். அடுத்த சொல் வந்து உரிவை. இந்த உரிவை வந்து மரப்பட்டையை வந்து உரிவை அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து மலர். மலரை வந்து அலரி அப்படிங்கிற ஒரு சொல்லாலையும் குறிப்பிட்டிருக்காங்க. அலர் அப்படின்னா வந்து மனம் அர்த்தம், அதாவது நறுமணம் அப்படின்னு அர்த்தம்.
நறுமணம் வந்து எல்லா இடங்களையும் பரவக்கூடியது. மலர் இருக்குன்றத வந்து நாம வந்து பெரும்பாலும் வந்து கண்ணால பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. அதனுடைய நறுமணமே வந்து நம்ம ரொம்ப ஈர்க்கும். அதனாலதான் வந்து அலரி அப்படிங்கிற சொல்லால வந்து மலரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து இந்த புகைப்படம் வந்து மலரின் பருவங்களை வந்து குறிக்கக்கூடிய, அழகாக விளக்கக்கூடிய ஒரு ஒரு புகைப்படம். சமீபத்துல வந்து சமூக வலைதளங்கள்ல இந்த புகைப்படம் வந்து நிறைய பகிரப்பட்டது. இத கவனிச்சு பார்த்தோம்னா முதலில் வந்து அரும்பு, நனை, முகை, மொக்குள், அடுத்து முகில், மொட்டு, போது, மலர், வி, பொதும்பர், பொம்மல், செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு 12 விதமாக வந்து 12 விதமாக வந்து பிரிச்சு போட்டிருக்காங்க. இதுல பொதும்பர், பொம்மல் அப்படின்லாம் வந்து சங்க இலக்கியத்துல குறிப்பிட்டிருக்காங்களான்னு தெரியல. விங்கிற சொல்ல வந்து ரொம்ப அதிகமா வந்து சங்க இலக்கியத்துல பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வி சொல்ல பத்தி அடுத்து நம்ம பார்ப்போம். வி அப்படின்னா என்ன அர்த்தம்னா விரிந்த மலர்னு அர்த்தம். நல்லா விரிந்து பூ வந்து நல்லா விரிந்து இருக்கிற பருவத்தை தான் வந்து வி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க சங்க இலக்கியங்கள்ல. இது வந்து நிறைய இடங்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதுல சில குறிப்புகள் மட்டும் பார்ப்போம். வேங்கை மரத்தோட பூ வந்து பொன்னிறம் உடையதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். அதை வந்து அதோட விரிந்த பருவம் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. பொன்வி வேங்கை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பொன்வி கொன்றை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த புகைப்படம் வந்து கொன்றை மலரோட விரிந்த பருவம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது வந்து பொன்வி கொன்றை அப்படின்னு சங்க இலக்கியத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து சிறுவி ஞாழல் குறிப்பிட்டிருக்காங்க. ஞாழல்ன்ற மரம் வந்து என்ன மரம்னு இன்னும் சரிவர தெரியல. சரியா தற்காலத்துல எந்த மரம் அப்படின்னு கண்டறியப்படவில்லை. ஆனா அதை பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கின்றன. அதுல ஒரு குறிப்பு தான் வந்து சிறுவிஞாழல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் இதுக்கு முன்னாடி வந்து ஐயவி அன்ன சிறுவிஞாழல் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஐயவி அப்படின்னா வந்து பெண் கடுகு, அதாவது கடுகு தான் வந்து ஐயவி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. கடுகு வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால வந்து ஐயவி அன்ன சிறுவி ஞாழல் அப்படின்னு இருப்பாங்க. அந்த பூ வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பூ அப்படிங்கிறத மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நறுமணமானது அப்படிங்கிறதுனால நறுவி ஞாழல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த சொல் வந்து தகடு. தகடு அப்படின்னா வந்து புறவிதழ் அர்த்தம். ஒரு பூவோட புறவிதழ் தான் வந்து தகடு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தகடுங்கிற சொல் வந்து கீழே குறிப்பிட்டிருக்க கருந்தகட்டு உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறிப்பு வந்து எதுல இருக்குன்னா திருமுருகாற்றுப்படையில திருப்பரங்குன்றம் பற்றிய உள்ள பாடல்ல வந்து இந்த கருந்தகட்டு உழைப்பு அப்படிங்கிற அடி இருக்கின்றன. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு குறிப்பு, ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு குறிப்பு. எதற்காக அப்படின்னா மருத மரம் வந்து நீர் மருதமா சங்க இலக்கியங்களை குறிப்பிட்டிருக்கிறது வந்து நீர் மருதமா அல்லது பூ மருதமா அப்படிங்கிற ஒரு ஒரு குழப்பம் இன்னும் இருக்கு. அதுல இந்த குறிப்பு வந்து கருந்தகட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயல்பாக வந்து சங்க இலக்கியங்கள்ல வந்து கருநீல நிறத்தை வந்து கருநீலம்னு குறிப்பிடாம வந்து கரு அப்படின்னு தான் வந்து மேலோட்டமா வந்து தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதன்படி கருந்தகட்டு உழைப்பு அப்படிங்கிறது வந்து கருநீல பூவை தான் வந்து குறிப்பிடுது. அதன்படி பூமருதத்துக்கு தான் வந்து இந்த மாதிரியான பூ இருக்கும். இந்த புகைப்படத்துல இருக்கிறது வந்து பூமருதம். இதோட தாவரவியல் பெயர் வந்து லாஜிஸ்ட்ரோமியா ஃப்ளோஸ் ரெஜினி அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎல் சாமி போன்ற தாவரவியல்லையும் சரி தமிழிலும் நல்ல புலமை வாய்ந்தவர்கள் வந்து இந்த பூ மருதம் தான் வந்து சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிட்ட மருதம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. 2-3 குறிப்புகள் வாயிலாக வந்து பூ மருதம் தான் வந்து சங்க இலக்கியங்கள்ல உள்ள குறிப்பிடப்பட்ட மருதம்னு சொல்லிருந்தா அதுல ஒரு மிக முக்கியமான குறிப்பு இந்த கருந்தகட்டு உழைப்பு அப்படின்னு சொல்றதுதான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொரு பாடல்ல பாத்தீங்கன்னா செவ்வி மருதம் சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அதுவும் வந்து நிறத்தை அடிப்படையாக வைத்து பூமருதம் தான் வந்து சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிட்ட மருதம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிஎல் சாமி அவர்கள் முன்வைத்திருக்காங்க. அதுல வந்து கோவை இளஞ்சேரன் அப்புறம் தமிழரும் தாவரம் எழுதிய கூவி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இவங்கெல்லாம் வந்து பிஎல் சாமி சொல்வது வந்து சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவருடைய கருத்தை வந்து வழிமொழிகிறாங்க.
மிச்ச பாடல்கள்ல குறிப்பிட்டிருப்பது வந்து நீர் மருதமான்னு தெரியல. ஆனா இந்த பாட்டுல கண்டிப்பாக கருந்தகட்டு உழைப்பு மருதம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது வந்து பூ மருதத்தான் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து பூவின் இதழ்கள் பத்தியும் குறிப்பிட்டிருக்காங்க. அகமடல் என்னும் சொல்லால குறிப்பிட்டிருக்காங்க. அகவிதழ் என்னும் சொல்லால குறிப்பிட்டிருக்காங்க. பூவின் புற இதழ வந்து கதுப்பு என்னும் சொல்லாலையும் வந்து சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஆக ரொம்ப கவனிச்சிருக்காங்க. உள்ள ஒவ்வொரு இதழையும் வந்து கூட புற இதழ் அக இதழ்னு சொல்லிட்டு ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்காங்க அப்படின்னே வந்து நாம சொல்லலாம். அடுத்து வந்து கொங்குன்ற சொல் வந்து இரண்டு பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒன்று வந்து பூந்தாது, இன்னொன்று வந்து தேன்ற சொல் தேன் என்னும் பொருள் பட வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதுல மஞ்சள் நிறத்துல இருப்பதுதான் வந்து தாதுன்னு சொல்லுவோம்ல, அதைத்தான் வந்து கொங்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. கொங்கு மண்டலம்னு வந்து நம்ம இப்ப சொல்றோம். அப்படின்னா என்ன பொருள்ல அதை வச்சிருப்பாங்க அப்படின்னா, நிறைய பூக்கள் இருந்திருக்கும். அங்க நிறைய பூக்களை அதுல உள்ள தாதுவை அருந்துவதற்காக நிறைய தேனும் வந்திருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் வந்து அந்த அந்த மண்டலத்துக்கு வந்து கொங்குன்னு வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து இதன் மூலமா வந்து புலப்படுது, நமக்கு மிக எளிதாக புலப்படுது. அடுத்து வந்து நாம அன்றாடம் பயன்படுத்தும் ஒரு சொல் தான் அது வந்து அரிசி. அரிசி வந்து நெல் அரிசி மட்டும் இல்ல, சங்க இலக்கியத்துல வந்து வாகை மரத்தோட விதையும் வந்து அரிசி என்னும் சொல்லால வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ வந்து அரிசி என்பது ஒரு பொதுவான சொல்லாதான் இருக்கும். நெல்லோட விதையை மட்டும் இல்லாம மற்ற ஏனைய தாவரங்களோட விதையும் குறிப்பிடவும் சொல்லாதான் வந்து அரிசியை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த புகைப்படம் வந்து வாகை மரத்தோட பூ மற்றும் வாகை மரத்தோட நெற்று. அடுத்த சொல்லும் வந்து விதையை குறித்ததுதான். ஒன்று வந்து பரல், இன்னொன்று வந்து நெற்று. இந்த சொல் வந்து இன்னமும் வந்து நம்ம தற்காலத்திலையும் வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். அடுத்த சொல் வந்து அரளை. அரளைங்கிற சொல்லும் வந்து விதையைத்தான் குறிக்குது. இந்த புகைப்படத்துல இருப்பது வந்து ஆசினி பலா அப்படிங்கிற பலாப்பழம் வகை. அரளை உக்கன நெடுந்தாள் ஆசினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரளை அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து விதையைத்தான் குறிப்பிடுது. இதோட இந்த விதையை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாவா அரைச்சு வந்து சங்க காலத்திலேயே உணவா பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மலைபடு காடாம் இலக்கியம் வந்து குறிப்பிடுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இடுமுறை நிரப்பிய ஈரிலை வரகோட அரளையை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது வரகோட விதையை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அதை வந்து மான் சாப்பிடுவதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இரலை அப்படிங்கிறது மானம் குறிப்பிட்டிருக்காங்க. வதியும்னா அதோட பிணை அப்படின்னா மடப்பிணை அப்படின்னு போட்டிருக்காங்க. பிணை அப்படிங்கிறது வந்து பெண்மான், இரலை என்பது ஆண்மான். இரண்டும் சேர்ந்து வந்து வரகோட விதையை சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு, கதிரை சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நற்றிணை 121ஆம் பாடல் வந்து குறிப்பிடுது. அடுத்து நாம பார்க்க போற சொல் வந்து கால் என்னும் சொல்லுக்கு வந்து அடிமரம் என்னும் பொருளும் இருக்கிறது. கருங்கால் வேங்கை, நெடுங்கால் ஆசினி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இது இரண்டிலுமே வந்து வேங்கை மரத்தோட கால் வந்து நல்லா கருப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த புகைப்படம் வந்து வேங்கை மரத்தோட அடிமரத்தை தான் வந்து இந்த புகைப்படம் வந்து காட்டுது. அடுத்து வந்து ஆசினி மரத்தோட அடிமரம் வந்து அடிப்பகுதி வந்து ரொம்ப ரொம்ப உயரமா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நெடுங்கால் ஆசினி அப்படிங்கிற குறிப்பு வந்து நமக்கு விளக்குது. அடுத்து கால் என்னும் சொல்லுக்கு வந்து அடிமரம்ன்ற பொருள் மட்டும் இல்லாம காம்பு அப்படிங்கிற பொருளும் வந்து சங்க இலக்கியத்துல பயன்படுத்தியிருக்காங்க. குறுங்கால் முல்லை, அதாவது முல்லையோட காம்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் அப்படிங்கிறதுனால குறுங்கால் முல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செங்கால் வெச்சி. வலது பக்கத்துல இருக்கிற இந்த இட்லி பூ வந்து இந்த சிவப்பு நிறத்துல இருக்கிறது வந்து இட்லி பூ. இப்போ இட்லி பூவோட தற்கால பெயர் வந்து இட்லி பூ. இதோட இலக்கிய பெயர் வந்து வெச்சி. இந்த மொட்டா இருக்கிறதுக்கு கீழே இந்த காம்பு பாருங்க எவ்வளவு சிவப்பு நிறமா இருக்கிறது. அந்த சிவப்பு நிறமா இருக்கிறது தான் வந்து இலக்கியத்துல வந்து செங்கால் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. எவ்வளவு ரொம்ப பொருத்தமா வந்து குறிப்பிட்டிருக்காங்க செங்கால் வெச்சி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் உள்ள கருநீளத்துல இருக்கிற புகைப்படம் வந்து நெய்தல் மலர்.
ஆஹ் கணைக்கால் மாமலர் அப்படின்னு சொல்லி வந்து இந்த நெய்தல் மலர் தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து அடுத்து நாம பார்க்கக்கூடிய சொல் வந்து கால், சிறப்பு ழகரம் வரக்கூடிய சொல் கால். அதற்கும் வந்து அடிமரம் அப்படின்னு பொருள். இது நான் முன்னாடியே குறிப்பிட்டிருக்கேன். இது வந்து தொல்காப்பிய மரபு. புறக்கால் எனவே புல் என மொழிப, அகக்கால் எனவே மரம் என மொழிப. இது வந்து தொல்காப்பியத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சங்க இலக்கியங்கள்ல வந்து ஆரம் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஆரம் அப்படின்னா சந்தன மரத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப நீண்டு நெடிது வளரக்கூடிய மரம். அதனாலதான் வந்து நெடுங்கால் ஆரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நறுங்கால் ஆரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ரொம்ப நறுமணம் உடையது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. நாம வந்து சந்தன மரத்தோட கட்டையை தான் பயன்படுத்துறோம். அந்த கட்டை தான் வந்து மிகவும் நறுமணம் உடையது. அப்போ சங்க இலக்கியத்துல நறுங்கால் மரம் தான் நறுங்கால் ஆரம் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப கவனிக்கக்கூடியது. இதுல இன்னொரு விஷயம் இன்னொரு தகவல் வந்து நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்கு. என்னன்னா சந்தன மரம் வந்து ஒரு புல்லுருவி. அதுக்கு தானா வந்து உணவை வந்து எடுத்துக்கிறது தெரியாது. அதனால என்ன பண்ணும்னா தன்னோட அருகில் வளரக்கூடிய தாவரத்துல இருந்துதான் வந்து சந்தன மரம் வந்து உணவை வந்து தனக்குரிய உணவை வந்து எடுத்துட்டு வளரக்கூடியது. சங்க இலக்கியங்கள்ல வந்து நரைக்கொடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த நரைக்கொடியில இருந்துதான் வந்து சந்தன மரம் வந்து தனக்கு தேவையான வந்து உணவை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியங்கள்ல 2 பாடல்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஆக சங்க இலக்கியத்திலேயே வந்து புல்லுருவி குறித்த புரிதலும், புல்லுருவி அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பற்றியும் வந்து புரிதல் வந்து சங்க காலத்திலே இருந்திருக்கு அப்படின்னு நாம கவனிக்கணும், ரொம்ப கவனிக்கணும். அடுத்து வந்து கால்ன்ற சொல்லுக்கு விதை என்னும் பொருளும் வந்து இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். கலித்தொகை 142 பாடல். இந்த பாடலை ஒரு முறை வாசிக்கிறேன். களம் சிதை இல்லத்து கால் கொண்டு தேற்ற கலங்கிய நீர் போல் தெளிந்து நலம் பெற்றாள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுல இல்லம் அப்படிங்கிறது தேற்றா மரத்தை தான் வந்து சங்க இலக்கியத்துல இல்லம்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இல்லம்னா வீடு அப்படிங்கிற பொருள் இருக்கு. அதே மாதிரி தேற்றா மரத்தை வந்து மனைமரம்னே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சங்க இலக்கியத்துல வந்து மனைமரமா வந்து 2 மரங்களை குறிப்பிட்டிருப்பாங்க. ஒன்று வந்து நொச்சி மரம், இன்னொரு மரம் வந்து இந்த இல்லம்னு சொல்லக்கூடிய தேற்றா மரம். பரிபாடல்ல மட்டும் என்ன எப்படி குறிப்பிட்டிருப்பாங்கன்னா மனை மாமரம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. எதற்காக அப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா நொச்சி வந்து சிறுமரம், தேற்றா மரம் வந்து ஒப்பீட்டு அளவில் நொச்சியை விட வந்து பெரிய மரம். அதனால வந்து மனை மாமரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. எங்க வீட்டுல எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த தேத்தாங்கொட்டையை வந்து மண்பானையில ஒரே ஒரு கொட்டையை மட்டும் உள்ள தூக்கி போட்டுருவோம். எதுக்காக அப்படின்னா தண்ணி வந்து நல்ல தெளிவடையும் அப்படிங்கிறதுக்காக வந்து எங்க வீட்டுல அந்த எப்போதுமே செய்வோம். அதை வந்து சங்க காலத்திலேயே வந்து இதற்கான குறிப்பு இருக்கு. ரொம்ப அதிகம் கூடாது. ஒரே ஒரு கொட்டை தான் அதிகபட்சம் வந்து பயன்படுத்தலாம். அதுதான் வந்து ரொம்ப நல்லது. இதுல கவனிச்சிங்கன்னா எதோட இதை ஒப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா களம்னா வந்து மண்பானைன்னு அர்த்தம். அதுல உள்ள நீர் வந்து எப்படி தேற்றாங்கொட்டையை போட்ட உடனே வந்து தெளிவடைந்ததோ அது மாதிரி தலைவனை பார்த்த உடனே தலைவி வந்து தெளிந்து நலம் பெற்றாள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அது தலைவனை பார்த்தோடனே ரொம்ப மகிழ்ச்சியாகி நலமாகிறா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து கலித்தொகை 142 பாடல். அடுத்து இந்த சொல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சொல், போந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாண்டியர்களுக்கு அடையாளப்பூ வந்து வேம்பு, சோழர்களுக்கு அடையாளப்பூ வந்து ஆர், அதுக்கப்புறம் வந்து சேரர்களுக்கு உடைய அடையாளப்பூ வந்து போந்தை. போந்தையோட மாலையை தான் வந்து சேரர்கள் அணிஞ்சிருப்பாங்க. போந்தை என்ற சொல்லுக்கு வந்து பெண்பனை அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அதற்கு வந்து இன்னொரு பெயரும் இருக்கு, பெண்ணை அப்படிங்கிறது வந்து பெண்பனையத்தான் வந்து குறிப்பிடும். ஆக நம்ம சங்க காலத்திலேயே நம் முன்னோர்கள் வந்து ஆண்பனை பெண்பனை அப்படின்னு சொல்லிட்டு 2ஐயும் வந்து பிரித்து அதற்கு தனித்தனியாக சொற்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆண்பனையை வந்து ஏற்றை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. ஏற்றை அப்படிங்கிற சொல் வந்து பனையோட ஆண் மட்டும் குறிக்காது. ஏற்றைங்கிறது வந்து ஒரு பொதுச்சொல். மனிதர்களை தவிர மற்ற விலங்கினங்களுக்குரிய
அல்லது தாவரங்களுக்குரிய ஆண் வகை இருந்தா அதை வந்து ஏற்றை அப்படின்ற சொல்லால வந்து குறிப்பிடுவாங்க. ஆக ஏற்றைங்கிற சொல்லும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சொல். போந்தையும் வந்து ரொம்ப முக்கியமான சொல். பெண்படையை குறிப்பிடுவதற்காக பெண்ணை என்ற சொல்லும் வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்த சொல் வந்து பவர். பவர்னா வந்து ஆங்கில சொல் நினைச்சிட வேண்டாம். இது வந்து நல்ல ஒரு பைந்தமிழ் சொல். இதை வந்து ஒரு 4-5 இடத்துல இந்த சொல்ல வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பூ வந்து உளிங்கை பூ. தற்காலத்துல வந்து முடக்கத்தான் சொல்லுவாங்க. முடக்கத்தானோட பூ தான் இந்த புகைப்படம். புறநானூறு 76ஆம் பாடலையும் 77ஆம் பாடலையும் இயற்றியவர் வந்து இடைக்குன்றூர் கிழார். அந்த இடைக்குன்றூர் கிழார் வந்து நெடுங்கொடி உளிங்கை பவரோடு அப்படின்னு சொல்லிட்டு முடக்கத்தான் கொடியை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. ஆக பவர் என்னும் சொல்லுக்கு கொடி என்று பொருள். அடுத்த சொல் வந்து ஆம்பி. ஆம்பி என்பது வந்து காலனை குறிக்கும். இந்த சொல்ல இரண்டா பிரிச்சிங்கன்னா ஆம் அப்படின்னு ஒரு முதலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆம்னா வந்து நீர்னு அர்த்தம். ஆம்பல் வந்து பூ கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப முக்கியமான பூ. ஆம்பல் வந்து ஒரு நீர் தாவரம். அதுல ஆம்பல்ல ஆம் என்ற சொல்லுக்கு வந்து நீர்னு பொருள். பல்ன்றது வந்து நிறைய இதழ்களை உடையது வந்து ஆம்பல். அதனால வந்து ஆம்பல்னு வந்து பெயர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆம்பி அப்படிங்கிறது வந்து இது வந்து மழை பெய்தா மட்டும்தான் வரும், நீரை சார்ந்து மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் வந்து இந்த அதனை அடிப்படையாக கொண்டுதான் ஆம்பி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சங்க இலக்கியத்துல ஒரே ஒரு இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. என்ன எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, பெருந்தலை சாத்தனார் வீட்டுல வந்து வறுமையின் காரணமாக வந்து அடுப்பை வந்து பயன்படுத்தல. அடுப்பை பயன்படுத்தாததுனால வந்து அவரோட அடுப்பங்கரையில வந்து நிறைய காளான் பூத்திருப்பதாக வந்து சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கப்புறம் பெருங்கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கியம் இருக்கு. அது கொஞ்சம் பிற்கால இலக்கியம் தான். அந்த இலக்கியத்துல வந்து காளானை வந்து கெட்டி தயிரோட வந்து ஒப்பிட்டிருக்காங்க. எப்படி வந்து காளான்ல ஒரு மேல் தோல் வந்து இருக்குமோ அதே மாதிரி தயிர்லையும் வந்து அந்த மேலாப்புல ஒரு ஒரு படிமமா வரும். அதனோட வந்து பெருங்கதையில வந்து ஒப்பிட்டிருக்காங்க. கெட்டி தயிரையும் காளானையும் ஒப்பிட்டிருக்காங்க. இந்த சொல் வந்து ஆம்பி. அடுத்து நம்ம பார்க்க போற சொல் வந்து பாசி. அதாவது ஒரு வித்திலை தாவரம் இருவித்திலை தாவரம்னு மட்டும் பிரிக்காம பாசியையும் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கவனிச்சிருக்காங்க. அந்த பாசியோட இயல்பான நீர்ல வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து நற்றிணை 65ஆம் பாடல்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நீர் வந்து பாசியை வந்து ஒன்று சேர்க்கவும் செய்யும், அதை விலக்கி விடவும் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நற்றிணை 65ஆம் பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கப்புறம் வந்து மலைபடு கடாம்ல பாசி வழுக்கும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. வழும்பு அப்படிங்கிற சொல் வந்து வழுக்கும் தன்மை உடையது அப்படிங்கிறத தான் வந்து மலைபடு கடாம் பாடல் வந்து குறிப்பிடுது. ஆக பாசி வந்து வழுக்கும் தன்மை உடையது அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் வந்து அறிஞ்சிருக்காங்க. பாசியையும் வந்து உன்னிப்பாக கவனிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இங்க வந்து நாம குறிப்பிட்டே ஆகணும். அடுத்து இதுவரைக்கும் வந்து தாவரவியல் சார்ந்து நம் சங்க இலக்கியங்கள்ல இருந்த சொற்களை வந்து பார்த்தோம். இந்த சொற்கள்லாம் வந்து சொற்களாக மட்டும் வந்து நம்ம பார்க்கக்கூடாது. இந்த நமக்கு வந்து எப்படி வந்து நம் முன்னோர்கள் வந்து அந்த அறிவை கடத்தி இருக்காங்களோ அதே மாதிரி நாமளும் அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய மரபை வந்து கடத்தப்பட வேண்டியது மிக மிக அவசியம். நம் முன்னோர்கள் நமக்கு செய்த அதே மரபினை நாமும் வந்து அடுத்த தலைமுறைக்கு செய்ய வேண்டியது மிக மிக கட்டாயமும் கூட. அடுத்த தலைமுறை நல்லா வளரணும், நல்லா இருக்கணும்னா வந்து இந்த மரபினை கடத்துறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மனிதர்கள் இல்லாமல் இந்த உலகம் இயங்கும், தாவரங்கள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. தாவரங்கள் வந்து மனிதர்களுக்கு முன்னாடியே வந்து தோன்றியவை. அப்போ மனிதர்கள் இல்லவே இல்லை. அப்போ வந்து தாவரங்கள்லாம் ரொம்ப நல்லாவே தான் இருந்தது. மனிதர்கள் வந்து வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய தாவரங்களுக்கு அழிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆக தாவரங்களை பற்றிய அறிவு என்பது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமானது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இது ஒரு தனி பாடமா பார்க்காம அது ஒரு நம்முடைய வாழ்வியலாவே அதோட சேர்ந்துதான் அதான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம உணரணும்.
அதை இன்னும் உன்னிப்பா கவனிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு ஒரு திருமூலரோட அடிகள். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படின்னு சொல்லிட்டு. இறைவன் வந்து என்னை எதுக்காக என்ன படைச்சிருக்காரு அப்படின்னா, தமிழ் வந்து நல்ல வளர்க்கணும், நல்ல தமிழ் படைக்கணும் அப்படின்னு தான் வந்து திருமூலர் வந்து, அதாவது கடவுள் வந்து என்னை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்லியிருக்காரு. இதை வந்து நான் குறிப்பிட விரும்புகிறேன். எதுக்காக குறிப்பிட விரும்புன்னா, தமிழில் உள்ள நிறைய பொதிந்து கிடக்கின்ற தகவல்களை, பொதிந்து கிடக்கின்ற சிறப்பானவற்றையெல்லாம் வந்து அடுத்த தலைமுறைக்கு நானும் கடத்தணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த பாடலை வந்து இங்க குறிப்பிட்டிருக்கேன். அடுத்து இதற்காக துணை நின்ற நூல்கள். இந்த நிகழ்விற்காக இவ்வளவு நேரம் நான் தேடி படித்த தகவல்கள் வந்து இந்த நூல்கள் வந்து எனக்கு மிகவும் துணையாக நின்றவை. அதில் முதலாவதாக தமிழர் கண்ட தாவரவியல், முனைவர் வே. நெடுஞ்செழியன் எழுதியது. ரொம்ப அவசியமாக படிக்க வேண்டிய ஒரு நூல். ரொம்ப ரொம்ப நல்ல உன்னிப்பாக கவனித்து எழுதியிருக்கிறார். அதனால இந்த நூல் வந்து மிக மிக முக்கியமானது. அடுத்து சங்க நூல்களில் மரங்கள், சங்க இலக்கியங்களில் செடி கொடி விளக்கம், பி.எல். சாமி அவர்கள். பி.எல். சாமி அவர்கள் நிறைய சங்க இலக்கியம் சார்ந்த நூல்கள் நிறைய எழுதியிருக்காரு. எல்லாமே வந்து ஒன்னொன்னுமே வந்து சிறப்பான நூல்கள் தான். அதுல சங்க நூல்களில் மரங்கள், சங்க இலக்கியங்களில் செடி கொடி விளக்கம் வந்து எல்லாருமே கண்டிப்பா படிக்க வேண்டிய நூல்கள். நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். திரு பத்ரிநாராயணன் அவர்கள் கண் மருத்துவர், திரு பாபுராஜ் அவர்கள், திரு ஸ்டீஃபன் அவர்கள், இவங்க 2 பேரும் வந்து மதுரையில் தாவரவியல் பேராசிரியர்களாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இவங்ககிட்ட இருந்து நான் எப்பவுமே கத்துக்கிட்டே இருக்கேன். தொடர்ச்சியாக வந்து என்னுடைய ஐயங்களை வந்து இவங்க எப்பவுமே வந்து போக்குவதற்கு வந்து இவ்வளவு கேள்வி கேட்கிறானே அப்படின்னு என்னைக்குமே வந்து இவங்கெல்லாம் யோசிச்சதே கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து எப்போதுமே வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து தீபக், தணிகை, நாகா, இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஒட்டுமொத்த சூழல் அறிவோம் நன்றி. பிளான்ஸ் ஆஃப் தமிழ்நாடு குழு, அதற்கும் வந்து ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே எனக்கு என்ன தாவரம் தெரியல அப்படின்னாலும் வந்து புகைப்படம் எடுத்து இந்த முகநூல் குழுவில் தான் வந்து பெரும்பாலும் பதிவிடுவேன். இந்த முகநூல் குழு மூலமாக நிறைய தாவரவியல் அறிஞர்களோட அறிவும் வந்து அவங்க மூலமா கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து பிளான்ஸ் ஆஃப் தமிழ்நாடு முகநூல் குழுவிற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதற்கப்புறம் என்னோடு உடன் பயணித்தவர்கள் ஆதிஸ், கவிதமிழ், கார்த்திக் காமராஜ், அழகப்பன், சத்தியமூர்த்தி, குமரேசன், ரிஷி, உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றி. அடுத்து எனக்கு இயற்கை வேளாண்மை செயல்பாடு தொடர்ச்சி போய்கிட்டே இருக்கு. என்ன தொடர்பு கொள்றவங்க இந்த எண்ணில் வந்து தொடர்பு கொள்ளலாம். நன்றி. மிக்க நன்றி சகோ. மிக அருமையான ஒரு உரை. இதுவரை நாம் அறிந்திராத பல தாவரவியல் சொற்களை சங்க இலக்கியங்களிலிருந்து எடுத்து மீட்டு கொடுத்து அதன் பொருள் விளக்கமோடு தெளிவாக விரிவாக விளக்கியமைக்க நன்றிகள் பல. நிச்சயம் தாங்கள் கூறியது போல் கோழி, இனர் போன்ற சொற்களை நாம் மீண்டும் பயன்படுத்துவோம் என்று கூறிக்கொள்கிறேன். கலந்துரையாடல் கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி.